ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாம்பி வார் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக எல்லாரும் மேலே வந்தாங்கல்ல, மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. அங்கே மேலே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் போகுது. இங்கே கீழே நின்றுட்டு எல்லாரும் வா வான்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. 3 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க, மற்ற யாரையும் காணும். வேகமாக நீங்க கீழே வரா. கீழே வந்து அங்கே எங்கேயாவது நான் இருக்கானா நான் கத்திட்டே நிற்கிறான். நானை காணுமே தான் அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஸ்விம்மிங் பூல் கிட்ட அவங்க 2 பேர் வின்னும் கவினும் தப்பிச்சு ஓடி வராங்க. அவள் இங்கே வருவாளா? இல்ல, இவ்வளவு தூரம் அவனால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். லில்லியை காணும். ஐயோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க சுத்தி யாரும் காணும். திடீர்னு பார்த்தா லில்லி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கா. ஐயோ அவ வந்துட்டாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வின்னு தான் பாக்குறான். கவின் கிட்ட சொல்றான், உன்னால ஸ்விம் பண்ண முடியுமான்னு. முடியும், ஏண்டா கேக்குற? இப்ப நான் சொல்லுவேன், நான் சொல்லும் போது நீ டக்குன்னு பூலுக்குள்ள குதிச்சிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்லி அப்படியே கவின் புலம்பிட்டே இருக்கான். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக டக்குன்னு அந்த இடத்துக்கு லில்லியும் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு 2 பேரும் ஓடிட்டே இருக்காங்க சுத்தி. அப்புறம் ஒரு வழியா அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போயிட்டாங்க. அடியில தண்ணிக்குள்ள போயாச்சு 2 பேரும். அங்க பார்த்தா ஜோம்பி வராதுன்னு பார்த்தா அங்கேயும் அவ வந்துட்டா. அவளும் தண்ணிக்குள்ள அப்படியே வந்துகிட்டே இருக்கா. வா சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மேல போறதுக்காக பார்க்க அப்படியே அங்க மிதக்குறா. அதாவது அவளுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது போல இருக்கு. சோ அதனால அவ தண்ணிக்குள்ள போறா. இவங்க 2 பேரும் அப்படியே நின்று அதை பார்த்துட்டே இருக்காங்க. போதுண்டா, வெயிட் பண்ண வேணாம், வா போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அவன் மிதந்துகிட்டே இருக்கா. சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க இந்த குரூப்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு. பாவுக்கு கையில அந்த அடிபட்டு இருக்குல்ல, அவன் பயந்துட்டு இருக்க. பக்கத்துல ஜீன் இருக்கா, நீ கவலைப்படாத, நான் அவன் பக்கத்துலயே இருக்கேன். ஜீன் வேணாங்கிற மாதிரி அங்க பூ சொல்றான். இல்ல நீ வேணா போறதுனா போ, என்னால போக முடியாதுன்னு சொல்ல. வேணா நீங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிருங்க, நீங்க என் கூட இருக்க வேணாம்னு சொல்லி பாவ கத்திட்டே இருக்கான். நான் உன் அண்ணன்டா, எப்பறம் உன்னை விட்டுட்டு போவேன்? உன்னை விட்டுல என்னால போக முடியாதுன்னு சொல்ல. நான் செத்து போயிருவேன்டா, எதுக்குடா என் கூட நீ இருக்க? வேணாம் போ, என்னால வாழ முடியல, நான் சாகுறேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்புறான். பூக்குதான் ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீ என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல. நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போறான். அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. டக்குன்னு பூ செக் பண்ணி பாக்குறான் அவன் கையில என்ன இருக்குன்னு. ஆனா அந்த கையில வந்து கடிக்கலாம் இல்ல, ஆக்சுவலி சும்மா ஒரு பிளட்டோட மார்க் மட்டும்தான் இருக்கு. ஏய் இது கடிக்கலாம் கிடையாது, சும்மா ரத்தம் தான், இங்க பாரு அப்படின்னு சொல்ல அப்படியே உரிச்சு எடுக்கிறான். அது பிளட்டோட அந்த ஸ்டெயின் மட்டும்தான். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பாவுக்கு. அப்பா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. சேம் டைம் அடுத்து இங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குச்சான்ல கவினும் வின்னும் அவங்கள காட்டுறாங்க. அவங்க 2 பேர் அங்க வர, அங்க இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது இவனோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெடிக்கல் டீம் இவங்க எல்லாருமே. சோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவனை தேடிட்டு தானே எல்லாரும் வந்தானுங்க. அப்பா ஒரு வழியா நல்லா இருக்கேன்னு சொல்ல, யாரா அங்க இருக்கிறதுன்னு சொல்லி கேட்க, லில்லி அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற அந்த பையன் கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னது லில்லியானு. ஆக்சுவலி லில்லி இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியல. இவன் தான் கொஞ்சம் ஓவர துள்ளுன்னு துள்ளிட்டே இருக்கான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொல்லி அப்படி குதிச்சு இவன் ஓடிட்டான். அப்புறம் இங்க பார்த்தா மொட்டை மாடிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அங்க வந்துட்டான். ஆனா நீங்க காணும். எங்க நீங்க அப்படின்னு சொல்ல, நீங்க இங்க தானே இருந்தான்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. நீங்க காணும். ஐயோ நான் கத்திட்டே இருக்க. அங்க பார்த்தா ஜாம்பி பாத்துருச்சு நீங்க. அதுக்கப்புறம் எல்லா ஜாம்பிஸும் மேல வருது. குடுன்னு அப்படியே நீங்க ஓடுறா. நீங்க ஓட இங்க வாங்க ஜாம்பிஸ் இங்க வந்துருச்சுன்னு சொல்லி கத்த எல்லாரும் போறாங்க. மேல ஹெலிகாப்டர் வந்தவங்க கண்டினியூவா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜாம்பிஸ் நினைச்சு ஜாம்பி தான் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க எல்லாம் பயந்து போய் டோர் ஓபன் பண்ணி இன்னொரு வழியா அப்படியே எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்க இருக்க ஜாம்பி எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டாங்க. எல்லா ஜாம்பிஸும் அப்படியே கீழே விழுந்திருக்கு. அப்புறம் வேகமா மறுபடியும் இங்க கீழே வராங்க. இங்க பார்த்தா பூ வரான். அங்க அந்த பாவு கூட இருக்கிறத பத்தி எல்லாரும் பயந்துட்டாங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் கையில ஜஸ்ட் ஒரு கீரல் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிளட்டோட ஸ்டைன்னு சொல்ல வேகமா அந்த இடத்துக்கு தீ போய் பாக்குறான். தீ பாத்துடா நான் இங்க கத்திட்டே இருக்கேன். அவனும் போய் செக் பண்றான். ஆமாடா இது பிளட், இதெல்லாம் ஸ்டைனு தான், கடிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்ல. சரி இப்ப நம்ம என்ன பண்றது? யாரோ கன் ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல. முதல்ல இங்க நம்ம சேஃபா ஒரு இடத்துக்கு போல வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கீழே மறுபடியும் வந்துட்டாங்க. கீழே வந்து பார்த்தா ஆப்போசிட்ல அந்த அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை தான் எல்லா ஜோம்பிஸும் கடிச்சிருச்சுல, அவளும் ஜோம்பியா மாறிட்டால. அப்படியே வந்துகிட்டே இருக்கா நடந்து. அப்படியே ஒரு மாதிரி பாவுக்கு தான் கஷ்டமா இருக்கு. என் மேலதானே தப்பு, நான் தானே அவளை விட்டுட்டு வந்தேங்கிற மாதிரி அவன் தான் பயந்து போய் பின்னாடி போயிட்டே இருக்கான். யார் செத்து போனாலும் அதுக்கு காரணம் இவன் தான் நினைப்பான் போல. இவன் போயிட்டே இருக்க. ஜீன் போய் கை பிடிக்கிறான். போடான்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஆப்போசிட்ல நிக்கிறா. ஒரு செகண்ட் அப்படியே சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டே இருக்க. இங்க இருக்க எல்லாருக்கும் பயம். அந்த பாவ பையன் மட்டும் அப்படியே தைரியமா நின்று பாவை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். எல்லாரும் இங்க பயந்து போய் அப்படியே பதட்டமா இருக்க. பிராவ பொண்ணுக்கு ரொம்ப பதட்டமா இருக்க, அவ பயந்துட்டே இருக்க. அந்த கரெக்டா பிராவை தான் பாக்குறா. ஏன்னா அன்னைக்கு சண்டை 2 பேருக்கும் தானே வந்துச்சு. ஐம் சாரி நான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாவ அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்ல நிக்கிறான். வேணாண்டா வாடா ஓடிலான்னு ஜீன் கூப்பிடுறான். அவன் வர மாதிரி தெரியல. அப்படியே முறைச்சு பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஏதோ ஈட்டி மாதிரி ஒண்ணு வந்து அப்படியே நெத்தியிலேயே விழுகுது. அங்க இருந்து 4 பேர் வராங்க.
நம்ம நெட்டு பவுன் அவங்க கேங் தான் அங்க வராங்க. எதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க, வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஈட்டியை டக்குன்னு எடுத்துட்டு போடா போடான்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. இவங்க 4 பேரும் கையில வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க இங்க இருந்து போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல அது யாருன்னு சொல்லி பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அங்க நெட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அப்படியே குதிச்சு குதிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஐம் சாரின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறான் போல. அப்புறம் பாஸ்ட்ல 4 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நீங்க ஏதோ ஃபிஷ்ஷோட அந்த இதெல்லாம் ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வச்சு ஏதோ மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இந்த நீங்க தான் வந்து அந்த கெம்சீரால வந்து கெமிக்கா பொண்ணு. நானே 3rd எபிசோட்ல தான் கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், இவதான் அந்த கெமிக்கா. ஸோ அப்படியே அவ ஏதோ அந்த மெடிசன் கண்டுபிடிச்சாலும் அந்த மெடிசன் வந்து இப்ப சக்சஸ் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல. ஸோ ஒரு வழியா கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. ப்ரொஃபஸருக்கு மெசேஜ் பண்றா, ரிசல்ட் நல்லா வந்திருக்குன்னு. எப்படியும் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கேட்க, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அங்க நிறைய அந்த லேப்ல எல்லாம் வச்சிருப்பாங்களே சின்ன சின்ன அந்த டெஸ்ட் டியூப்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி அங்க கரெக்டா அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டா. டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில சார் பார்க்கணும்னு சொல்லி போயிட்டா. -58 டிகிரில அது அங்க இருக்கு. அவ வச்சுட்டு போயிட்டா. அவ போனோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவ கண்டுபிடிச்ச அந்த மெடிசன் அப்படியே போயிடுச்சு. ப்ரொஃபஸர் அடுத்த நாள் இதெல்லாம் நீங்க கிட்ட சொல்ல நீங்களுக்கு கடுப்பா இருக்கு. அது எப்படி நீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாம், நான் இதுக்கு ஒரு செகண்டரியா கூட எதுவுமே எடுத்து வைக்கல, பேக்கப் ஈஸியா சொல்லிட்டீங்க. என்னால இந்த சீக்கிரட்டை வெளியவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மெடிசனை கரெக்டா கொண்டு வந்தேன் தெரியுமா, நீங்க ஈஸியா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்கன்னு அப்படியே நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா ப்ரொஃபஸர் கிட்ட. நீ பேசி முடிச்சிட்டியா, இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கியா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, நம்ம இதை சரி பண்ணணும், என் கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளோ ஈஸியா இதை முடிக்க முடியுமா, நீங்க கொடுத்த டைம்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாத்தையும் சரி பண்ணேன், நீங்க என்னமோ ஈஸியா போயிடுச்சுன்னு சொல்றீங்க. யாரோ வேணும்னு இதை பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி அவ படுக்க காத்திக்கிட்டே இருக்கா. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. இது ஆக்சிடென்ட் கிடையாது, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, இந்த மெடிசனை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கா. ஒரு மாதிரி இருக்கு ப்ரொஃபஸருக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டா போல. என்னால முடியல, ஐம் சாரி, நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், ஆக்சுவலி நீ தான் பாவம், கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ண எல்லாம் போயிடுச்சு, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் உட்கார்ந்துருக்காரு. நீங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் என்ன பண்றதுன்னு புரியல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எல்லாமே போச்சு, மறுபடியும் நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு சொல்ல, அது அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தாங்கிற மாதிரி ப்ரொஃபஸரும் சொல்றாரு. ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும், உண்மையா சொல்லணும்னா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, கரெக்டான டைமுக்கு முடிக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல. நீங்க எனக்கு தோணுது உன்னால முடியும்னு, சோ இது நம்மளோட வேலை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல. இது வேற யாரும் பண்ணிருப்பாங்களா, வேணும்னே அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ண மாதிரி யோசிக்கிறா போல இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல. நீங்க உண்மையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்காங்கிற மாதிரி நீங்க கேட்க, நீ ஓவரா திங்க் பண்ணாத, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல. சரி ஓகே விடுங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கா. போன் அடிக்குது. போன் பண்ணும்போது உங்களை பாக்குறதுக்காக பிளாவ் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. சரி ஓகே, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு மீட் பண்ண வர சொல்ல, நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே போயிட்டு அந்த பக்கம் அடுத்தது பிளாவ் அங்க வராரு. ப்ரொஃபஸருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் எவ்வளவு நல்ல டைம் கொடுக்க முடியும், பேட்டர்ன் ஆல்ரெடி உங்ககிட்ட டைம் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் டிசிஷன் என்ன எடுக்க சொல்லியிருக்காரு, உனக்கு 3 நாள் தான் டைம், உனக்கு கொடுத்துருக்க சான்ஸ்குள்ள நீ மருந்தை கண்டுபிடிச்சு சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், அதான் உன்னோட டியூட்டி, புரியுதா அப்படின்னு சொல்ல. என்ன பேசுதுன்னு புரியாம ப்ரொஃபஸர் அப்படின்னு இருக்காரு. இங்க பாரு, நீங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நீங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஜெஸ்ட் அவளுக்கு மேலோட்டமா தான் தெரியும். சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அவகிட்ட நீ எதுவும் சொல்லாம இருக்கதான் நல்லது. ஆனா எனக்கு மெடிசன் தேவைப்படுதுன்னு சொல்ல, நான் பேட்டர்ன் கிட்ட கொஞ்சம் பேசணும், பேட்டர்ன் கிட்ட நீ பேச முடியாது, டிசிஷன் என்னத்தை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல. பட் நான் கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த ஒர்க்கிங்கை பத்தி நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணுங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்றாரு. அந்த ஆள் விட மாட்டேங்கிறான் போல. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்து எல்லாமே போயிடுச்சு, உனக்கு டாக்டர் காஞ்சனா வேணும்னா எல்லாத்தையும் நீ சரி பண்ணு, இல்லைன்னா கஷ்டம்னு சொல்ல. இங்க பாரு, நான் இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, 3 நாள் உனக்கு டைம் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ண. ஸோ 3 நாளுக்குள்ள நீ முடிச்சே ஆகணும். அவங்க பையனை இறக்க விட மாட்டாங்க, அவன் பையன் செத்து போக அவர் விட மாட்டாரு. உனக்கும் புரியும் நினைக்கிறேன், நீ பண்ணாலும் பண்ணலனாலும் 3 நாள்ல நடந்துதான் ஆகணும், இல்லைன்னா என்ன நடக்கணும் உனக்கு புரியும்ல, கண்டிப்பா காஞ்சனாவும் செத்து போயிடுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு ப்ரொஃபஸருக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இந்த ஆளு வில்லத்தனமா டைலாக் பேசிட்டு அங்க வந்து கிளம்ப, ப்ரொஃபஸருக்கு 3 நாள் தான் டைமா, நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சிட்டே இருக்க, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு. போனோடனே ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் புரியல, ஆஹா என்ன பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கு. அடுத்து இப்ப இங்க நடக்கிறத காட்டுறாங்க. அங்க இவங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. சோ அந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பா எப்படியோ சாப்பிட எல்லாம் இருக்குல்லன்னு சொல்ல, இதெல்லாம் எங்க ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுத்த ஸ்பான்சர்,
சொல்றாரு, சீக்கிரம் எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வாங்க, எப்படியோ சாப்பிடறக்காவது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பாவம் மட்டும் எதுவும் சாப்பிடல, கூட மோக்கு இருக்கான். சோ இதை பார்க்கும்போது அங்க அப்படியே நெட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. வா அவனை போய் கன்வின்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்களுக்கு சாண்ட்விச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த மோக்கு பொண்ணு வாங்கிக்கிறா. ஆனா பாவம் வாங்க மாட்டேங்கிறா. அங்க வைக்கிறேன் நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு உங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கவா, நீங்க 2 பேரும் தனியா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அது வந்துன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே உட்காருன்னு சொல்ல அப்புறம் அவங்க 2 பேரும் உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த ஈட்டிய பார்க்க பார்க்க பாவ பையனுக்கு அப்படி கடுப்பா இருக்கு. அந்த பாவோட மண்டையில தூக்கி போட்டது, அவ இறந்து போனது ஏதோ இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. அதை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு சாகணும்னு சொல்லி நாங்க யாருமே நினைக்கல, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு அமைதியா இருக்கான். ஆனா ஈட்டி தூக்கி போட்டவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் அந்த பாவ பையன். இவங்க எல்லாம் கன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது கன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கன்னு. 2 கன்னு இருக்கும், எங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ என்கிட்ட ஒன்று இருக்கு, அப்புறம் அங்க பவுன் இருக்கான பவுன் கையில ஒன்று இருக்கு. 2 பேர் வச்சிருக்காங்க, தேவைப்பட்ட டைம்ல யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம்னு சொல்ல, ஓ இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி ஜி கேக்குறான். நீ வேணா ட்ரை பண்ணி பழகிக்கன்னு சொல்ல, சரி நேற்று நாங்க கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு தானே நீங்க இப்ப இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்கோர்ஸ் அதனால்தான், சரி எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்ல, உங்க கூட உங்க கூட சேர்ந்து சாக சொல்றீங்களான்னு பவுன் கேக்குறான். என்ன உங்க கூட சேர்ந்தோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையா இருக்குன்னு நீங்களுக்கு அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. நான் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன், சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, இப்படியே உங்க கூட இருந்த ஜோம்பியும் நம்ம கூட வந்துருங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்றாங்க. கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்த இங்க வரும்னு நினைச்சோம்னா இப்படியே உட்கார்ந்துதான் இருக்கணும், கவர்மெண்ட்லாம் வர மாதிரி தெரியல, முதல்ல நம்ம ஏதாவது பண்ணணும், கண்டிப்பா நம்ம எல்லாம் சாகாம இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும், ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல நம்மள எப்படி வந்து காப்பாத்துவாங்க, இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனா முதல்ல அந்த ஸ்ப்ரெட் ஆனதை கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைப்பாங்க, நம்மளெல்லாம் வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு தீ சொல்லிட்டு இருக்கான். கரெக்ட் தான், ஆனா அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வைரஸ் இருக்கும்னு நினைச்சு நம்மள கொலை பண்ண கூட நினைக்கலாம்ல, அப்படியே இருக்கலாம்னு சொல்ல, திரும்பி பார்த்தா இவங்களா எப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். அப்புறம் அங்க இருக்க ப்ராவுக்கு நீங்க மேலதான் கோவம், ஒன்னு அக்கா பண்ணா பாத்தியா நேத்து, தேவையே இல்லாம ஒண்ணு, அதெல்லாம் இப்ப தேவையா, வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது இதுன்னு சொன்னா, கடைசியில ஜோம்பி நம்மளதான் துரத்துது, ஏற்கனவே நம்மள 3 பேர்த்த கொலை பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு ஒன்னும் புரியல, மறந்துட்டியா கில்லி யாருன்னு, அவ ஜெனரலோட டாக்டர், அவ மட்டும் நம்ம கூட இருந்தா அட்லீஸ்ட் அவளை காப்பாத்த யாராவது வந்திருப்பாங்க, அது கூட முடியல, உன் சிஸ்டரோட ஆட்டிடியூட்னாலதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த ப்ராவை கத்திட்டே இருக்க. அப்புறம் அங்க சன்னுக்கு கோவம் வந்துச்சு. சான் உடனே வாய மூடுறியா, இப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்த நானே உனக்கு கொலை பண்ணிடுவேன், ஏன் நான் உனக்கு கொலை பண்ண மாட்டேனான்னு 2 பேரும் மறைச்சிட்டு இருக்க, நான் வேணா கண்ணு தட்டா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்ல, என்கிட்டயும் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி பாவனும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். வாய மூடுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த ஜோம்பிஸ் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போறாங்க, எதுக்கு போறாங்க, அதே என்னது போனாங்களா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க கேக்குறானுங்க, அதாவது நெட்டோட கேங்கு. ஆமான்னு சொல்லிட்டு நேத்து எடுத்து அந்த வீடியோவை காட்டுறாங்க, அந்த ஜோம்பிஸ் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இவங்க அந்த வீடியோவை பாக்குறாங்க, இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுன்னு சொல்ல, பவுன் வந்து இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். பவுன் அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட், அவன் பேரு என்ன எனக்கு மறந்துருச்சு அவன் பேரு, சரி விடுங்க ஃப்ரெண்டுனே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்க ப்ரொஃபஸரை தான் காட்டுறாங்க, ஏதாவது மருந்து கண்டுபிடிக்குமான்னு சொல்லி இருக்கிற புக் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அங்க எதுவுமே கிடைக்கல. அங்க பார்த்தா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டைரி அப்படி இப்படின்னு எது ஏதோ இருக்கு. அதையும் கொட்டி கவுத்து பாக்குறாரு, அதுல எதுவுமே இல்லை. ஒரு சின்ன பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கையில கிடக்குது, காஞ்சனா பிரிண்ட் அவுட்னு அது எழுதியிருக்கு, பிரிண்ட் அண்ட் கட்னு எழுதியிருக்கு, செப்டம்பர் மந்த். இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்புறம் அங்க பார்த்தா அந்த பாக்ஸ்ல பார்த்தா இன்னும் 2-3 பிக்சர்ஸ் மாதிரி ஏதோ இருக்கு. அதெல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எல்லாமே ஜெல்லி ஃபிஷோட பிக்சர்ஸா வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா கவர் பண்ணி பார்க்க அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு போல. சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுல ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஏதோ கோட் மாதிரி எழுதியிருக்கு. நெட்ல போய் இதை சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. சர்ச் பண்ணா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வருது. அது கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸ் பேன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு அதை பத்தி எதுவும் தெரியல, எனக்கு தெரியல, ஒருவேளை வேற யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் அதுல எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு முக்கியமா ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிராட்டானோட அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க. சரி இப்ப என்னதான் பண்றது ஒன்னும் புரியலையே, அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்கு போறாங்க, அதை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம அதே இடத்துக்கு போய் அதை பத்தி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவுன் சொல்றான். எனக்கு என்னமோ இது தப்பா தெரியுது, நம்ம இங்க இருந்து போனா பிரச்சனை ஆயிரும், வேண்டாம் பேசாம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றா ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனவங்களா இருக்கும், சோ அவங்க தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்களா
அப்படின்னு சொல்ல, என்னது லீடரா, என்ன சொல்றேன்னு சொல்ல, ஆமா மேபி அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது உண்மையா இருக்கலாம், அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தே ஆகணும்னு சொல்ல, அது ரொம்ப டேஞ்சர், வேணாம் பேசாம இங்கேயே இருக்கலாம்னு சொல்ல, ஒண்ணுமே பண்ணாம இங்கேயே உட்காந்துருந்து என்ன பண்ண முடியும், அப்படி ஒருத்தரை இறந்துதான் போக முடியும், நம்ம அமைதியா இருக்கிறத விட வேற ஏதாவது பண்ணலாம், நம்ம சண்டை போட்டே தான் ஆகணும், அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி பவுன் சொல்றான். ஆமா கரெக்ட் தான் சொல்லி தீயும் சொல்றான். சரி ஓகே, வேற ஒரு வழி கண்டுபிடிச்சு நம்ம போலான்னு சொல்ல, இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு என்னமோ பண்ணுங்கிற மாதிரி பிராவ் கத்திட்டே இருக்க, நீங்க சொல்றா பேசாம அந்த லீடர் கொலை பண்ணா எல்லாமே முடிஞ்சிருமான்னு. ஆஹா, அது எனக்கு தப்பா தெரியுது. ஒருவேளை இது ஒண்ணு பிலிம் கிடையாது, அதாவது கொல்லக்கூட்ட தலைவனை கொலை பண்ணா கூட இருக்கிற எல்லாரும் பயந்து போறதுக்கு, இது வேற மாதிரி ஒண்ணுன்னு சொல்ல, சரி ஓகே இப்ப அந்த ரூம்ல போய் என்ன நடக்குதுன்னு பாக்கணும், கேமரா எடுத்துட்டு வா ஷூட் பண்ணி பாக்கலாம், நம்ம நேரா போனதை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல, அப்புறம் அங்க இருந்து அங்க இவன் சொல்றான், நான் சொல்றான், நான் நேத்து பார்த்தேன் அங்க ஆக்சுவலி அந்த ஜாம்பி ஏதோ புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்துச்சு, அதாவது அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா பண்றாங்க, சோ கண்டிப்பா யாரோ ஆர்டர் கொடுத்துதான் இது பண்றாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அட பாவி இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, கஸ் எர்த் நீங்க 2 பேரும் இந்த கீயை பத்திரமா வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் ஓப்பனா இருக்கும் எல்லா இடத்தையும் போய் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு 2 பேரும் அந்த பக்கம் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து பாஸ் வரான், நான் டெம்பரேச்சர் செக் பண்ணிருக்கேன், டெம்பரேச்சர் மாறிட்டு இருக்கு, நேத்து ஞாபகம் இருக்கா, நேத்து என்ன டெம்பரேச்சர் இருந்தது, நேத்து மழை பெஞ்சது, மழை பெஞ்சப்ப அந்த ஜோம்பிஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க, மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க, நல்லா ஞாபகம் இருக்கா, இப்ப இருக்க வெதர் கண்டிஷனை பாரு, இந்த கண்டிஷன்ல என்ன நடக்குதுன்னு பாரு, சோ இந்த வெதர் சேஞ்ச் ஆக ஆக இதுக்கும் காரணம் அவங்களாதான் இருக்கும், சோ அதனால இதுல வேற என்னமோ இருக்கு, அதை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே, என்னதான் பண்றதுன்னு சொல்ல, நான் நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, டெம்பரேச்சர் ஒரு மேட்ரே கிடையாது, நேத்து இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் ஏன் இப்படி மாறி இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு பாஸ் பேசிட்டே இருக்க, கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்ல, திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, அங்க போய் பார்த்தா அந்த பாவ பையன் அங்க இருக்கிற ஒருத்தனோட முதுகுலயே அடிச்சுட்டான், அப்படியே அவனுக்கு ரத்தம் வருது, அந்த கோடாரி மாதிரி இருக்கு, அதை வச்சு என்னடா பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க, உன்னாலதான் ஃபா இருந்து போனா, நீ ஃபாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான், அப்புறம் அதே அந்த ரெட் கலர் கோடாரி தூக்கி அவன் மண்டையில ஒண்ணு போட்டுட்டு நெட்டும் நம்ம பவுனும் அவனை கொண்டு வந்து ரூம்ல கட்டி போட்டுட்டு சாவியை அப்படி லாக் பண்ணிட்டு கீயை கையில எடுத்துட்டு போறாங்க, இவன் அப்படியே அங்க இருக்கான், நீங்க பண்றது தப்பு, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அவனை விட்டோம் நம்மள இருக்கவங்க எல்லாரையும் அவன் கொலை பண்ணி போட்டுருவான், தெரியுமா தெரியாதா, இல்ல அவன் வேணும்னு பண்ணலனா அதுக்காக அங்க பாரு அவனால எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பார்க்க, அங்க அந்த பைய கேம் அவனோட முதுகு ஃபுல்லா அப்படியே பிளட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, ஸ்டிச் பண்ணாம பிளட் நிக்காதுன்னு நினைக்கிறேன்னு நீங்க கிட்ட சொல்றான், நானு இப்ப ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாம் வச்சிருக்கியா, முதல்ல முடிஞ்ச அளவுக்கு பிளட் வரதை ஸ்டாப் பண்ணணும் தொட அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு இருக்காங்க, இங்க அந்த மோக்கு புள்ள வேணும்னே அந்த பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அவன் நம்ம கூட இருக்கிறது டேஞ்சர் புரியுதா இல்லையான்னு தோன் சொல்ல, தோன் நீ உங்க கூட சேர்ந்து பேசுறியா, உனக்கு கொஞ்சம் கூட அவன் மேல அக்கறையே இல்லையான்னு சொல்லிட்டு ஜீனை பாக்குறான், நீ அவன் பிரதர்னு சொல்ற, நீ கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா அவனுக்குன்னு சொல்ல, நான் என்ன பண்ண முடியும், அவன் இப்ப மெடிசன் எடுத்துக்க மறந்துட்டான், அதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்னது மெடிசனான்னு சொல்ல, அவன் மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பான் போல, அந்த மெடிசன் அவன் கண்டினியூவா எடுத்துட்டே இருக்கணும், ஸோ இப்போ இங்க இருக்கிறனால அவனால மெடிசன் எடுத்துக்காதனால அவன் கொஞ்சம் ரொம்ப மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கான், ஸோ அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க, சே இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை நீ ஏன் இப்படி பண்ற, அவன் ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு இருக்க, இங்க வந்து வேகமா பாவனும் நெட்டும் பாக்குறாங்க, எல்லாம் லாக் பண்ணியாச்சு இந்த கீன்னு சொல்ல, ஒரு கீயை வந்து ஜீன் கையில கொடுத்துறாங்க, அந்த ரூம் அவன் லாக் பண்ணி வச்சோல அந்த கீ பத்திரம், அவன் மட்டும் வெளியே வந்தான் உனக்கு தான் பிரச்சனை, இங்க பாரு ஆல்ரெடி உனக்கு தான் வான் பண்றேன், அவனை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா உனக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பவுன் அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் இங்க அந்த பிராவை தான் காட்டுறாங்க, பிராவு கையில நல்லா அடிபட்டு இருக்கும் போல, அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா, கரெக்டா அந்த இடத்துக்கு தோன் வரான், தோன் வந்தவனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லையே நீ எதுக்கு வந்த, கொஞ்சம் தனியா கூட இருக்க விட மாட்டியா போன்னு சொல்ல, உன் கையில அடிபட்டு இருக்கு அதுக்கு தான் நீ மருந்து போட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், நானும் தான் பார்த்தேன், இந்த பேண்டேட் இதை போட்டுக்கோ, மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீல, கொஞ்சம் சேஃபா இரு அதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்ல, அப்புறம் அவதான் கொஞ்சம் அப்படி லைட்டா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா, சரி குடுன்னு சொல்லி அந்த பேண்டேஜை வாங்கிட்டா. இப்போ ஜோம்பியை அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்புறாங்க, ஸோ எல்லாரும் போகும்போது நானை கூட்டிட்டு போறாங்க, நான் எதுக்கு வரணும், அவனெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன்னு நீங்க சொல்றா, என்னது நாங்க கேமரால போட்டோ எடுக்க வேணாமா, நாங்க வீடியோ எடுப்போமா இல்ல இதை பார்த்துக்கிட்டு இருப்போமா, நாங்க மெயினா அதை செக் பண்ண போறோம்னு சொல்ல, ஏன் தம்பிலாம் அனுப்ப முடியாது, ஏன் தம்பி எதுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே, கண்டிப்பா நெட்னால வர முடியாது, கஸ் கூட இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, பேசாம நான் வர என்ன கூட்டிட்டு போங்கிற மாதிரி தீ சொல்றான், டே நின்று விளையாண்டுட்டு இருக்கியா, இங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, வேணா நீ
போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்து சொல்ல, எதுக்கு இப்படி பேசுற? உன்னோட சேஃப்டி என்னோட சேஃப்டியா? என்னோட சேஃப்டி என்னோட டிசிஷன் எல்லாமே நான் சம்மந்தப்பட்டது. நீ டிசிஷன் எடுக்க வேணாம், நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சான் சொல்றான். அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ப்ராவ் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏ பூ, நீ ரெடியா இருக்கியா? வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போடலான்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் போறாங்க. ஆனா நிங்குக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவன் போறானேங்கிற மாதிரி நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த கன்னை நீ கையில வச்சுக்கோ, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி பவுன் வந்து நெட் கையில கொடுக்க, சரி ஓகேன்னு அவனும் கன்னை வாங்கி வச்சுக்கிறான். ஆனா நிங்குக்கு தான் கஷ்டமா இருக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் போறாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. நிங்குக்கு தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. சேம் டைம் அடுத்து பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆன்டி அந்த கிளீன் பண்ணுவாங்களா, அந்த ஆன்டி கிட்ட ப்ரொஃபசர் வந்து ஒரு சீரம் இன்ஜெக்ஷன் பண்ணணும், உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணணும், ஸோ எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, அந்த ஆன்டி சரி ஓகே, இது கோவிட் டைம்ல அந்த மருந்தெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்களா அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்ல சைன் பண்ணிடுறாங்க அந்த ஆன்டி. ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்ல, எனக்கு என்னப்பா வயசாயிடுச்சு, நான் இருந்தா என்ன செத்தா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு பணம் கொடுப்பாங்க உங்களுக்குன்னு சொல்ல, 1000 ரூபாயாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அந்த ஆன்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ஆன்டிக்கே கொஞ்சம் காசெல்லாம் பிரச்சனையா இருக்குல்ல, ஸோ அதனால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஜீனை காட்டுறாங்க. ஜீன் வந்து அங்க அந்த பாவோட ஏதோ மெடிசன் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. அந்த டைம்னு பார்த்து ப்ரொஃபசர் வர, ஜீன் எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, நான் மெடிசன் எடுக்க தான் வந்தேன்னு சொல்ல, அப்பதான் அந்த ஆன்டி அப்புறம் அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டே ஜீன் வந்திருப்பான். அவங்களுக்குள்ளதான் ஏதோ ஒன்று இருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் குளிக்கிற இடத்துல இருந்து. என்னடா பண்ணேன்னு பக்கத்துல அவன் ஃப்ரெண்டு கத்திட்டே இருக்க. அடுத்து அந்த மோக்கு புள்ள வரா. வேகமா வந்து அந்த கீ எடுக்கிறதுக்காக எப்படியாவது பாவை வந்து அங்க இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக கீ எடுத்துட்டு போலான்னு வரா. கீ எடுத்துட்டு அவன் அங்க இருந்து போயிட்டு பாவை காப்பாத்துறதுக்காக அவ போயிட்டா. பாவட்ட போய் ரொம்ப ஃபீல் பண்றா. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு சொல்லி அவனை சேவ் பண்ற மாதிரி கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேச, ஜீன் எங்கன்னு சொல்லி கேட்க, ஜீன் இல்ல, அவன் வரேன்னு சொன்னான், முதல்ல என்னை போய் பார்க்க சொன்னா, பின்னாடி வருவான்னு சொல்ல, அவனே என்னை விட்டுட்டு போயிட்டானு சொல்லிட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி மென்டலா டிஸ்டர்ப் ஆன மாதிரி பேசுறான். ஆக்சுவலி நம்ம பாவம் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க இவ்வளவு ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம இங்க பத்திரமா இருக்கணுங்கிற மாதிரி மோக் சொல்ல, அவங்களும் நல்லவங்க தானே, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, யாருமே சாகல, ஒன்னாதான் இருக்காங்க, நம்ம தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். மோக்குக்கு பயம் ஆயிடுச்சு இவனை பார்க்க. என்ன பேசுற நீ, அது தப்பு, நீ யோசிப்பாரு, நம்ம பேரண்ட்ஸோட போய் நல்ல வாழ்க்கை வாழணும், நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கும் அந்த மாதிரி ஆயிட்டு என்ன பண்றது, அவங்களாம் நல்லவங்க, உனக்கு தெரியல மோக், நீ வா மோக், நம்ம அங்கே போயிடலாம், அவங்கள யாருமே சாகல, அவங்கள ஒற்றுமையா தானே இருக்காங்க, பாத்தில நம்ம தான் அடிச்சுக்கிறோம், வா நம்மளும் அவங்க கூடயே போயிடலான்ட்டு இவன் பாட்டுக்கு லூசு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். மோக் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, அவன் பாட்டுக்கு இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் பார்த்தா அந்த சீனை கட் பண்ண புதுசா ஒரு குரூப்ஸ், அதாவது நம்ம மாஸ்டர் கூட தான் கவின்னு இருக்கான். அவன் ஏதோ மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதாவது இவங்க மெடிசன் குரூப் போல, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏதோ மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஏதோ ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் மேஜிக் மஷ்ரூம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மெடிக்கல் குரூப்ல தான் நம்ம அந்த கெம் இருக்கான்ல, கெம்ஜிரால வந்து கெம்மு, அப்புறம் கூட வந்து வின்னு, இன்னொருத்தர் ஜேம்ஸ், அந்த லில்லியை படுக்க வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம், இவங்க குரூப்ல 4-5 செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றதுன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. லில்லியை கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்றதுல ஒருத்தனுக்கு பிடிக்கல, மற்ற 2 பேர் இல்ல நான் ஒரு சீனியர்னு சொல்லி இவனுக்கு அப்பப்ப சீரியஸா பேசுறேன்னு சொல்லி காமெடி வேற பண்றாங்க. நான் சொன்னா நீ கேட்டே ஆகணும், ஃபர்ஸ்ட் இயர்ல என் பேச்சு நீ கேட்கவே இல்லைன்னு சொல்ல, அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர், இப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மருந்து கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல நம்ம மாஸ்டரும் கவினும் போயிருக்காங்க. இவங்க 3 பேர் லில்லியோட பாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாடி இல்ல, அவளுக்கு வந்து உயிர் இருக்குதான். நம்ம ஜேம்ஸ் பையன் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். அவன் ஏதோ பாடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா லில்லியோட உடம்புல அப்படியே அசைவு வருது. அவ ஜாம்பியா மாறுறா. அவ அப்படியே கண்ணை திறக்க, கையை காலெல்லாம் கட்டி போட்டு இவனுங்க 3 பேர் ஐயோ அம்மான்னு சொல்லி பயந்து போக, அவ கண்ணை திறந்த அடுத்த செகண்ட் இவனுக்கு பயந்துட்டாங்க. இதோட இந்த 3rd எபிசோடு இங்க முடியுது. அடுத்த 4th எபிசோட் சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்காததுக்குள்ள சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.